இங்க ஒரு ஏலியன் ராஜாவுக்கு செம பசி. அதனால பனிப்பெண்களும் பனி ஆண்களும் அப்படியே வரிசையா சாப்பாடா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆளுக்கு என்னமோ காய்ச்சலுக்கு அப்புறம் வாய் கசக்கிற மாதிரி எதை சாப்பிட்டாலும் காரி தூத்தும் துப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருந்தும் வரிசையா சாப்பாடு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஏலியனுக்கு பனிக்காலத்துல பழைய சோறு பார்த்த மாதிரி அவ்வளவு வெறுப்பாகுது. வரிசையா கொண்டாந்துட்டு இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறான். எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. இதனால அந்த ஏலியன் மகாராஜாவுக்கு அவனோட பொண்டாட்டி மேல சம கடுப்பு. என்னடி சமையல் பண்ணிருக்க, வாயிலே வைக்க முடியல, இதெல்லாம் ஒரு சமையலான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வெட்டி வச்ச வெறும் ஏலியன் எலுமிச்சை பழத்தோட ஒரு பெரிய தொப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ள நடந்து வர. அவளை பார்த்ததும் நம்ம மகாராஜா ஏலியன் இருக்கிறாரு செம்ம ஹாப்பி ஆயிடுவாப்ல. சரி இந்த ஆளுக்கு எலுமிச்சை பழம் தான் உசுறு போல, அதான் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறான்னு பார்த்தா வெடுக்கிற அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உள்ள அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்தா இல்லையா அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட மண்டையில அப்படியே புடிஞ்சு ஓடுறான். அப்பதான் அந்த பிள்ளைக்கே தெரியுது ஏலியன் தக்காளிமாவா அவளோட மூளையை திங்க பிளான் பண்றான்னு. அங்கிட்டு ஓடுறா, கல்குண்டான்னு பதறி போனவ அலறி அடிச்சுட்டு ஓடுறா. ஆனாலும் கோழி அமுத்துற மாதிரி அமர்த்தி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வலாரியான்னு கத்தவும் ஏலியன்ல இருந்து ஒருத்தன் டபக்குன்னு கோதால இறங்கி கொடூரமா சண்டை போடுறான்.